ஹலோ. இன்னைக்கு மாலையபட்ச பலகார வகைரால வங்கார தோசைன்னு ஒன்று பண்ண போறேன். இது சில பெருமாள் கோயிலெல்லாம் பிரசாதமாக கிடைக்கும். ஆழ்வார் திருநகரி, ஸ்ரீரங்கத்துல ஏதோ ஒரு குறிப்பிட்ட டைம்ஸ்ல அதை கிடைக்கிறது. அதை தான் இன்னைக்கு நான் பண்ணி காட்டலான் இருக்கேன். இது வந்து கருப்பு உளுந்து யூஸ் பண்ணி பண்றது. பச்சரிசியும் கருப்பு உளுந்தும் சேர்த்து போட்டு அரைச்சி அதை வாக்கலாம். இப்போ அதுக்கு தேவையான சாமான்கள் சொல்றேன் பாருங்க. இதுக்கு பச்சரிசி இந்த மெஷர்மெண்ட் கப் ½ கப் 125 ml இதால 2 போட்டிருக்கேன். மாவு பச்சரிசி எடுத்துக்கோங்க, இல்ல யூஸ்வலா ஆத்துல சமைக்கிற அரிசியோ ரேஷன் அரிசியோ ஏதோ எடுத்துக்கோங்க. அதுக்கு 1 கப் இந்த தோலியோட இருக்கிற கருப்பு உளுந்து 2:1 இந்த ரேஷியோல இதை நல்லா கலஞ்சிட்டு நல்லா ஒரு 6 மணி நேரமாவது ஊறணும். இந்த அப்பதான் அந்த தோலோடு இருக்கு இல்லையா, இது அரை உளுந்து ஊறிடும். இருந்தாலும் கொஞ்ச நேரம் நல்லா ஊற வச்சுட்டு அப்புறம் அரைக்கணும். பச்சரிசி உங்களுக்கு ஈஸியா ஊறிடும் 2 ஹவர்ஸ்ல. இதுதான் ஊற கொஞ்சம் நாழி ஆகும். முழு உளுந்தும் போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு எங்க இடத்துல இந்த அரை உளுந்து இருந்தது, அதனால இதை போட்டிருக்கேன். அப்புறம் இதை அரைச்சதுக்கு அப்புறம் இதுல மிளகு பொடி, சுக்கு பொடி, உப்பு இதை அதுல கலக்கணும். அப்புறம் அதுக்கு நெய்யும் அல்லது எண்ணெய் ஏதாவது அவாவா விருப்பம். கோவில்லாம் நெய் தான் விட்டு வாப்பா, நமக்கு எது இஷ்டமோ அதை விட்டு வாக்கலாம். இப்போ இது ரெண்டும் கலைஞ்சிட்டு ஊற வைக்க போறேன். இப்போ பாருங்க, இது ரெண்டும் கலைஞ்சி நல்லா ஜலம் விட்டு இதை ஊற வச்சிருக்கேன். இப்போ மறுபடியும் இது அரைக்கும் பொழுது இந்த தோலியோட தான் நம்ம அரைக்கணும். நான் அரைக்கும் போது உங்களுக்கு காட்டுறேன். இந்த வங்கார தோசைக்கு ஊற போட்டிருந்தோம் இல்லையா, பச்சரிசி அப்புறம் இந்த கருப்பு தோலோட கருப்பு உளுந்து ஊற வச்சிருந்தேன். இது ஒரு 5 ஹவர்ஸ்க்குள்ளேயே நன்னாவே ஊறி எடுத்து பாருங்க. அது அரை உளுந்துன்றதால போல இருக்கு, நன்னா ஊறி இருக்கு. இப்போ நம்ம இதை களையும் போது மேலாக வேற தோல் மட்டும் எடுத்து வெளியில போட்டுருவோம். மற்றபடி இது தோலோட தான் அதை அரைக்கணும். இப்போ இதை களைஞ்சிட்டு இதை நான் வந்து மிக்சியில தான் அரைக்க போறேன் நான். ஏன்னா இது கம்மி குவான்டிட்டியா இருக்கு, அதனால மிக்சிலேயே அரைக்கலான் இருக்கேன். இப்போ பார்த்தீங்களா இப்படி பப்புலா வருது. இந்த மாதிரி மட்டா ஜலத்தை விட்டு விட்டு ஒரு 5 நிமிஷம் இப்படி அரைச்சிருக்கேன் உளுந்த. இதை எடுத்துட்டு இப்போ அடுத்து அரிசியை போட போறேன். அரிசியோடய மட்டா உளுந்த போட்டோம், உப்பை போட்டு அரைச்சிட போறேன். இது பாருங்க, அந்த தோலியோட அரைச்சதால நல்லா கருப்பா இருக்கு பாருங்க. கொஞ்சம் தோல் நான் வந்து களையச்ச எடுத்துட்டேன், மீதி இப்படி இருக்கு பாருங்க. இப்ப பாருங்க, இது நல்லா நைஸா மீன்ஸ் அதாவது பம்பாய் ரவை இதாளுக்கு அந்த அளவுக்கு அரைச்சிருக்கேன். இப்போ இதுல விட்டு உப்பை போட்டு அரைச்சிட்டேன். சும்மா ஒரு சின்ன ஸ்பூனால ஒரு ஸ்பூன் போட்டேன், குட்டி ஸ்பூனால. இதை கலந்து வச்சு விடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலந்துட்டேன். இது நல்லா புளிக்கட்டும். நேத்தி இந்த வங்கார தோசைக்கு மாவு அரைச்சி வச்சோம் இல்லையா, இன்னைக்கு அதை வாத்து காட்டலான் இருக்கேன். இப்போ பாருங்க, இந்த மாவு பார்த்தீங்களா இப்படி கெட்டியா வச்சுட்டு இருக்கேன், நல்லா ஃபர்மெண்ட் ஆயிருக்கு. இப்போ இதுல சுக்கு பொடி இந்த மாவுக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு 1/4 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். அவாவா எவ்வளோ மாவு அரைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் மிளகு பொடி இந்த மாதிரி கொஞ்சம் கரகரப்பா வச்சுக்கோங்க. இது நல்லா கலந்துடணும். ஆல்ரெடி உப்பு போட்டு தான் கரைச்சி வச்சிருக்கேன் இல்லையா, போதும். இப்போ இந்த தோசை வாக்குறதுக்கு முன்னாடி இதை தொட்டுக்கிறதுக்கு ஒரு வெள்ளைப்பாகு ஒன்று பண்ணலான் இருக்கேன். பொதுவா இது வந்து இந்த தோசை மேல இந்த வெள்ளைப்பாகு விட்டு தருவான்வா. நாங்க ஒரு 4 திவ்ய பிரபந்தம் கிளாஸ்ல ஒருத்தராத்துல போய் சொல்லும் போது அவாத்துல என்ன பண்ணான்னா இந்த வெள்ளைப்பாகு பண்ணி அந்த தோசையை வாத்துட்டு ஒரு கப்புல தொட்டுக்கிறதுக்கு எல்லாருக்கும் வச்சா சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஜோரா இருந்தது. நீங்க பிடிக்கிறவா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்க சட்னியோ சாம்பாரோ உங்களுக்கு எது விருப்பமோ மிளகா பொடியோ எது பிடிக்கிறதோ அதை பண்ணிக்கோங்க. இது வாக்குறதுக்கு கண்டிப்பா நெய்ல தான் வாக்கணும். அப்படியே நெய் வேண்டான்னு நினைக்கிறவா எண்ணெயில வாத்துக்கோங்க. ஏன்னா சுவாமி பிரசாதம் போது பொதுவாகவே எல்லாமே நெய்ல கொஞ்சம் விடும் இல்லையா, நெய்வேத்தியத்துக்கு கூட நெய் விட்டு தானே பண்ணுவோம் இல்லையா. அந்த மாதிரி இந்த தோசைக்கு வந்து நெய் விட்டு அந்த மிளகு சுக்கு இதெல்லாம் சேரும் போது அதெல்லாம் கொஞ்சம் ஹீட்டு, மேபி அதனால நெய் விடுறாளா என்னன்னு தெரியல. ஆனா அந்த ஃப்ளேவரும் நல்லா இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த வெள்ளைப்பாகு பண்றேன் பாருங்க. இப்போ பாருங்க, நான் இந்த கப்பால நாட்டு சக்கரை தான் எடுத்துட்டு இருக்கேன். இதை போட்டுக்கிறேன். இதுக்கு கொஞ்சம் பார்த்து ஜலம் விட்டுக்கும். இதே நீங்க ஆத்துல வெள்ளம் இருந்தாலும் பண்ணிக்கலாம். ஆனா இந்த மாதிரி கரைச்சுட்டு வடிகட்டின்றுங்க. மணல்லாம் இருந்தா மண் ஏதாவது இருக்குமே, வடிகட்டின்ட்டு மறுபடியும் அதை பாகு மாதிரி பண்ணிக்க வேண்டியதுதான். இப்போ இந்த பிசு பிசுப்பு வருது, இந்த பாருங்க, இது தொட்டாக்க நல்ல பிசுக்கு பதம் சொல்லுவா இல்லையா, அது வந்திருக்கு. அது போதும். இப்போ அணைச்சுடுறேன்.
இப்போ இதில் தோசை வாக்க போகிறேன். பாருங்க, கல் காஞ்ச உடனே இது ரொம்ப இழைக்கக்கூடாது, கொஞ்சம் தடிமனாக தான் இருக்கும் இந்த தோசை. போதும். இதெல்லாம் ஒட்டாம நன்னா வரும். இதெல்லாம் தோசை ரெடி ஆயிடுது. எல்லாரும் அந்த தோசையை ட்ரை பண்ணி பாருங்க. பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல போடுங்க. என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.